இயேசுவின் முகரூபம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவருடைய நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். 8 நாள் ஆன பின்பு, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். தம்முடைய 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து தமது மகிமையோடு வரப்போவதை சீஷர்களிடம் வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மறுரூபமாவது அவருடைய மகிமைக்கு எடுத்துக்காட்டாக இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கும் சீஷர்கள் அவரை குறித்து வெட்கப்பட தேவையில்லை என்பதை தாம் மறுரூபமாகி தமது மகிமையை வெளிப்படுத்தியதன் மூலமாக உறுதி பண்ணுகிறார். இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு ஆகிய 2 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது என்பதை லூக்காவும் மத்தேயு, மார்க்கு ஆகியோரும் வெவ்வேறு விதமாக குறிப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லி 6 நாட்களுக்கு பின்பு என்று மத்தேயுவும் மார்க்குவும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் லூக்காவோ இதை பற்றி எழுதும்போது இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு என்று எழுதுகிறார். இது 7வது இரவையும் 6 முழு நாட்களையும் 8வது நாளையும் குறிக்கும் பொதுவான வார்த்தையாகும். இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலைக்கு ஏறி போகிறார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. ஜெபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்திய போது அவர் உயர்த்தப்படுகிறார். தமக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் சிலாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் மகிமையையும் பெற்றுக்கொள்வதற்காக கிறிஸ்துவானவர் தாமே பிதாவுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறார். இதன் மூலமாக ஜெபிப்பதன் முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவனுடைய ஞானத்தையும் கிருபையையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது நமது முகம் பிரகாசம் அடைகிறது. இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் என்னும் வாக்கியத்தை மத்தேயுவும் மார்க்குவும் பயன்படுத்துகிறார். இதற்கு இணையான வாக்கியமாக அவருடைய முகரூபம் மாறிற்று என்னும் வாக்கியத்தை லூக்கா பயன்படுத்துகிறார். ஏற்கனவே இருந்த முகம் போல் இராமல் இயேசு கிறிஸ்துவின் முகம் முழுவதுமாக மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசிக்கிறது. இந்த பிரகாசம் மின்னலை போல் இருக்கிறது. மின்னல் வெளிச்சம் எல்லா இடங்களுக்கும் பரவி பிரகாசிப்பது போல அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசிக்கிறது. மோசேயும் எலியாவும். அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்று மாத்திரமே மத்தேயுவும் மார்க்குவும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் லூக்கா இவர்கள் இருவரை பற்றி எழுதும்போது மோசே, எலியா என்னும் 2 பேரும்
மகிமையோடு காணப்பட்டதாக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது மகிமையில் இருக்கிறார். இவர்கள் இருவரும் மகிமையோடு காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடனே கூட இவர்கள் சம்பாஷணை பண்ணுகிறார்கள். இயேசுவின் மரணத்தை குறித்து, அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாகிய மோசே, எலியா ஆகியோருக்கும் இடையில் நடைபெற்ற சம்பாஷணையின் விவரத்தை லூக்கா இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து இவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் நிறைவேறப் போகிறது. அப்போது அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போகப் போகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணமானது இந்த பூமியை விட்டு கடந்து போகும் ஒரு அனுபவமாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களின் மரணம் ஒரு யாத்திரையை போன்றது. இந்த உலகத்தில் உள்ள எகிப்தின் அனுபவத்தில் இருந்து அவர்கள் சரீர மரணத்தினால் விடுதலை பெற்று தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போகிறார்கள். அடிமைத்தனத்தின் வீட்டில் இருந்து விடுதலை பெற்று கடந்து போவது பரிசுத்தவான்களின் மரண அனுபவமாகும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அவர் தாமே நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய தெய்வீக ஆலோசனையில் கிறிஸ்துவின் மரணம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதை யாராலும் மாற்ற முடியாது. இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு மரணம். தமது மரணத்தை இயேசு கிறிஸ்து எருசலேமில் நிறைவேற்ற வேண்டும். மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் அவருடைய பாடுகளும் அடங்கி இருக்கிறது. பாடுகளோடு சேர்ந்து அவர் தமது மகிமையில் பிரவேசிப்பதும் அவருடைய மரணத்தில் அடங்கியிருக்கும் சத்தியமாகும். மோசேயும் எலியாவும் இயேசுவின் மரணத்தை பற்றி பேசும்போது அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தாம் மறுரூபமாகி இருக்கும் சமயத்தில் கூட இயேசு கிறிஸ்து தமது மரணத்தையும் பாடுகளையும் குறித்து பேசுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் மகிமை நிறைந்தவராக இருந்தாலும் தமது பாடுகளை ஒருபோதும் மறந்துவிடவில்லை. நாமும் இந்த பூமியில் மேன்மை அடையும் போது நமக்கு நித்திய நகரம் இங்கு இல்லை என்பதை நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதிர்பாராத காரியம் அல்ல. இயேசுவிற்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. தமது மரணத்தை தாமே நிறைவேற்றப் போகிறார். சாத்தானை ஜெயிக்கிறதற்காகவும் மனுஷரை மீட்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து தமது ஜீவனையே பலியாக ஒப்புக் கொடுக்கப் போகிறார். நித்திரை மயக்கம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்து மோசே, எலியா ஆகியோரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சீஷர்கள் மூவருமோ அப்போது நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்கள் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை உணராமல், தாங்களும் ஜெபம் பண்ண வேண்டும் என்னும் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல், ஜெபத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக நித்திரை மயக்கத்தில் இருக்கிறார்கள். சீஷர்கள் 3 பேரும் ஜெபிக்காமல் நித்திரை மயக்கமாக இருப்பது அவர்களுடைய பாவச் செயல். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அவர்களுடைய நித்திரை மயக்கத்தை விட்டு அவர்களை எழுப்பாமல் அவர்கள் நித்திரையாய் இருக்கட்டும் என்று விட்டுவிடுகிறார். இதனால் இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது நடைபெற்ற அற்புதமான தரிசனத்தை அவர்களால் முழுமையாக காண முடியவில்லை. தாங்கள் பார்ப்பதும் பேசுவதும் என்னவென்று அவர்களுக்கே தெளிவாக தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து தமது மகிமையில் இருக்கும்போது சீஷர்கள் 3 பேரும் நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போதும் சீஷர்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை இவர்கள் உணரவில்லை. ஆகையினால் நித்திரை இவர்களை ஆளுகை செய்கிறது. தங்களுடைய ஆண்டவர் மகிமை அடையும் போது சீஷர்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அவர் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இங்கு 3 சீஷர்களுமே நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள். ஒருவரும் எழும்பவில்லை. நித்திரை மயக்கத்தில் இருந்து எழுந்திருப்பதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முடியாதவாறு 3 பேருமே நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நமது ஜீவனுக்காக ஜெபித்தால் மாத்திரம் போதாது. நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும்.
சிறிது நேரத்திற்கு பின்பு நித்திரை மயக்கமாக இருந்த 3 சீஷர்களும் விழித்து இயேசு கிறிஸ்துவின் மகிமையையும் அவரோடு நின்ற மோசே, எலியா ஆகிய 2 பேரையும் காண்கிறார்கள். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இங்கு நடைபெற்ற சம்பவத்தை விவரித்து எழுதும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்று எழுதுகிறார். 2 பேதுரு 1:17-18. நாம் இங்கே இருக்கிறது நல்லது. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். மோசேயும் எலியாவும் இயேசுவை விட்டு பிரிந்து போகிறார்கள். அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. இங்கு 3 கூடாரங்களை போடுவோம் என்று கூறுகிறான். மோசேயும் எலியாவும் இயேசுவை விட்டு பிரிந்து போன பின்புதான் பேதுரு பேச ஆரம்பிக்கிறான். அப்போதுதான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய கிருபை நம்மை விட்டு பிரிந்து போகும்போதுதான் நமக்கும் புத்தி தெளிகிறது. தேவனுடைய கிருபையின் முக்கியத்துவமும் அவருடைய இரக்கத்தின் அவசியமும் நமக்கு புரிகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும் வரையிலும் அதன் அவசியம் நமக்கு புரிவதில்லை. அது நம்மை விட்டு பிரிந்து போகும்போதுதான் அதன் அவசியத்தை நாம் உணர்கிறோம். இந்த சமயத்தில் கூட 3 கூடாரங்களை போடுவோம் என்று பேதுரு சொன்னபோது தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொல்லுகிறான். மேகம் நிழலிட்டது. இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். இங்கு 3 கூடாரங்களை போடுவோம் என்று பேதுரு இயேசுவிடம் கூறிய போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிடுகிறது. இந்த மேகம் தேவனுடைய விசேஷித்த பிரசன்னத்திற்கு அடையாளம். ஆகையினால் சீஷர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் பயப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு மேகத்திற்குள் பிரவேசிக்க நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து மேகத்தின் வழியாக நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர்கள் மேல் நிழலிட்ட மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள் என்பதே அந்த சத்தமாகும். இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உண்டான சத்தத்தை மத்தேயுவும் பேதுருவும் எழுதியிருக்கிறார்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்னும் வாக்கியத்தில் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்னும் கருத்தும் அடங்கி இருக்கிறது. அடக்கி வைத்திருந்தார்கள். அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் சீஷர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லவில்லை. அந்த சம்பவத்தை தங்களுக்குள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, பேசாமல் அமைதியாக இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றும் அதன் காலத்தில் அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷராக இருந்த காலத்தில் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் எத்தனை முறை வானத்தில் இருந்து இறங்கி வந்து குமாரனோடு ஐக்கியமாக இருந்தார்கள் என்று தெரியவில்லை.